ஆறுபடை முருகனுக்கு அவசரமில்லாத இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆறுபடை முருகன் அப்படின்னா என்ன? ஒரு வீடு இல்லை, 2 வீடு இல்லை, 6 வீடு. அதே மாதிரி தான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு வேலை இருக்காது, 2 வேலை இருக்காது. நிறைய வேலை வச்சுருக்கவங்க தான் கன்னிராசிக்காரங்க. இவங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்லணும். கன்னிராசிக்காரங்க நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா கூட உங்கள் வீட்டு வாசக்கதவை யாராச்சும் தட்டுவாங்க. உங்களுக்கு ஓய்வே கிடையாது. முருகனுக்கு ஓய்வு கிடையாது, உங்களுக்கும் ஓய்வு கிடையாது. முருகனுக்கு ஒரு வீடு இல்லை, 6 வீடு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பல பிரச்சனை. எல்லாருக்கும் நீங்கள் சொந்தக்காரங்க. கன்னிராசியில் பிறந்துட்ட கண்டிப்பாக எல்லாருக்கும் சொந்தக்காரவங்களாக தான் இருப்பீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வைப்போக்குனாச்சும் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக உதவி கேட்பாங்க, உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கு தானாக மரியாதை கொடுப்பாங்க. மானமும் மரியாதையும் ஒருத்தனுக்கு எப்படியோ அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி. மானமும் மரியாதையும் கர்ணனுக்கு கவச குண்ட மாதிரி. இந்த கன்னிராசிக்கு அது உண்மை. நமக்கு உடம்பு சோர்ந்து போய் முடியாமல் போய் படுத்திருந்தாலும் அப்போ ஒருத்தன் வந்து அண்ணன் உங்களுக்கு ஜுரமானு கேட்பான். ஆமாம்ப்பா, ஒன்றும் இல்லைண்ணே, இந்த வேலை ஒன்று நடக்கணும், அதான் உங்களை தேடி வந்தேன். ஜுரம்னு போயிட மாட்டான். உங்களுக்கு ஜுரம்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? சரி நாளைக்கு வரேன்னு போயிருக்கணும். போக மாட்டான். ஒன்றும் இல்லைண்ணே, இந்த வேலைக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணே, நீங்கள் நல்லா இருந்தால் செஞ்சு கொடுத்துருப்பீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மனசு துடிக்கும், என்னடா இது, அவங்களுக்கு வேலை முடிச்சு கொடுத்து தான் அடுத்த வேலை நீங்கள் பார்ப்பீங்க. பேசக்கூட முடியாது, ஆனால் அந்த வேலையை அந்த உதவி நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. மனசு அலைப்பாயும். அதான் கன்னிராசிக்காரங்க. அலட்டிக்கும். இந்த அமைப்பை கொண்டவர் தான் கன்னிராசி. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த டைப்புன்னு. இப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்கு இப்போது 7ஆம் இடத்துக்கு கண்டகச்சனியாக உள்ளே வராரு. இது பேர் என்ன? கண்டகச்சனி. கண்டகச்சனியாக வராங்க. உங்களுக்கு ஒரு முகவரியை கொடுப்பதற்கு சனி பகவான் வராரு. உங்களுக்கு ஒரு முகவரி வேணுமா வேணாமா? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் ஈரோட்டில் இருக்கிறேன். ஈரோட்டில் எங்கெங்கே இருக்கீங்க? செட்டிப்பாளையத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு அட்ரஸ் வேணும்ல. எந்த தெருவில் இருக்குங்க? இந்த தெரு அந்த தெருன்னு சொல்கிறோம். அந்த தெருவில் எங்கே இருக்கீங்க? இத்தனை நம்பர் வீடு, இவ்வளவும் சொல்லணும். நான் ஈரோட்டில் இருக்கேன், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கேன், இப்படி சொன்னால் மொக்கையாக சொன்னால் எப்படி? அது அட்ரஸ் இல்லை, நம்ம இருக்கிற நாடு, இடம். தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய மாநிலம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு முகவரியை தரப்போகிறாரு. இதுதான் உங்களோட முகவரி. இது வரைக்கும் நீங்கள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இது கொடுக்க போகிற மனுஷன் சும்மா தான் கொடுக்க போகிறாரு. அவர் ஒன்றும் காசை வாங்க மாட்டார். இந்த உலகத்திலே ஒரே ஒரு விஷயம் காசு வாங்காமல் நடக்குதுன்னா அது கடவுள் மட்டும்தான். ஆனால் அந்த கடவுளை பார்க்க நம்ம தான் ஏற்பாடு பண்ணி காசை கொடுத்து பார்க்குறோம். அவர் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற இடத்துல மனசார பிரார்த்தனை பண்ணவே தெய்வத்தை வணங்கின மாதிரி தான். அப்போ திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர் இவங்கெல்லாம் சாமிக்காக எந்த பணத்தையும் செலவு பண்ணலை. ஏன்னா இவங்களாம் சம்பாதிக்கலை. எல்லாமே அன்பு, மரியாதை, பக்தி. இவங்களோட பக்திக்கு நிகரே கிடையாது. சுவாமி தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் சுவாமி அவங்ககிட்டலாம் பேசுனாங்க. இது நம்ம நினச்சிக்கணும். இப்போ காசால் சுவாமியை விலைக்கு வாங்கவே முடியாது. நான் 10 லிட்டர் பால் ஊற்றினேன் சார், அப்புறம் சாமி கண்ணு திறக்கலாம், என்ன சொல்கிறது? கடவுளுக்காக இது நடந்துச்சுன்னா இதை உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு இதை செஞ்சிடுறேன், அதுக்கு கடனாக நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு வேண்டாதீங்க. எந்த கடவுளும் அதுமாரி கேட்கல. உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் வேண்டிக்கலாம். எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 10 லிட்டர் பால் வாங்கி ஊற்றுறேன், தப்பு இல்லை. 1000 பேருக்கு அன்னதானம் போடுறோன்னு வேண்டிக்குங்க, தப்பு இல்லை. 100 பேருக்காச்சும் அன்னதானம் போடுறோன்னு வேண்டிக்குங்க, தப்பே இல்லை. ஏன்னா நீ தர்மம் பண்ணுற, அதுக்காக தான். ஆனால் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட கேட்காதீங்க. அது கேட்கவே இல்லை கடவுள். உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அது கண்டிப்பாக கொடுப்பார் கடவுள். அவர் மறுக்கவே மாட்டார். அதுக்கான செயல் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப்படியும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு முகவரி கொடுக்க போகிறாரு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, 7ஆம் இடத்துக்கு வர போகிறாங்க, நான் தடிக்க விழ போகிறேன், எனக்கு ஏதாச்சும் விபத்து நடக்க போகுது, நான் பெரிய சங்கடத்தில் மாட்ட போகிறேன். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. 7ன்னா என்ன? கேது என்ன பண்ணுவார்? ஞானத்தை கொடுப்பார். இப்போ என் பிள்ளைகளுக்கு ஞானம் கிடைக்க போகுது. நம்ம எந்த இடத்துல இருக்கணும் உணர போகிறோம். யாருக்கு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோன்னு தெரிய போகுது, யாருக்கு சேவை பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிய போகுது. போடா, இவ்வளோ நாள் நம்ம யாருக்கும் சேவை பண்ணிகிட்டு இருந்த நம்ம இந்த உழைப்பெல்லாம் வேறு இடத்துல போடலாமேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தோண போகுது. இவ்வளோ தானே கன்னிராசி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கன்னிராசி குணங்களை பற்றி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்க ஒரு 500 லைக் போடுங்க. நமக்குள்ளே சில உணர்வுகள் தோன்ற போகுது, நமக்குள்ளே சில உண்மைகள் தோன்ற போகுது. அப்போ யாருக்கு உழைக்கணும், யாருக்கு உழைக்க வேண்டாம்,
யாருக்கு நம்ம ஒரு டைமை வேஸ்ட்டு பண்ணுறோம், யாருக்கு தேவையில்லாமல் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், யாருக்காக நம்ம டைமை சரிப்படுத்தணும் செயல்படுத்தணும், இதெல்லாம் இப்போ தெரிய போகுது. உங்களுக்கு நிறைய லெசன் கிடைக்க போகுது. 7னா 7 ஸ்வரம். அந்த 7 ஸ்வரத்துலேருந்து தான் நம்ம இசை வருது. 7ன்றது எல்லா இடத்துலையும் ஏற்றத்தை கொடுக்குறது. அது எப்படி சனி மட்டும் 7க்கு வந்தால் கண்டத்தை கொடுத்துருவாரு? கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு கடைசி வரை விளிம்புக்கு போனால் தான் ஒரு முன்னேற்றம் வரும். நம்ம இப்போ கடைசி விளிம்பை சந்திக்கக்கூடிய நேரம். எப்படின்னா எதுவுமே ஒரு எண்டு. இந்த எண்டுலேருந்து தான் ஒரு துவக்கம். அந்தம் ஆதி. அபிராமி அந்தாதி பாடினாங்களே, பயப்படாதீங்க கன்னிராசிக்காரங்களே, மன தைரியத்தை வர வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவருடைய புடி உங்களுக்கு எப்படின்னா நல்ல வழிப்படுத்த போகிறாரு. உங்களுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்த போகிறாரு. உங்களுக்குள்ள ஒரு புத்திசாலித்தனத்தை உயர்த்த போகிறாரு. சனி பகவான் உயர்ந்த வழியை உங்களுக்கு பிளான் போட்டு தர போகிறாரு. இந்த கன்னிராசிக்கு பல சிறப்புகளை கொடுக்கக்கூடிய நேரமே தவிர கஷ்டத்தை கொடுக்குற நேரம் அல்ல. இப்போ நான் என்ன செய்யணும்? 2 விஷயம்தான். எது செய்தாலும் அளந்து செய்யணும். தான தர்மங்கள் செய்தால் கூட அளந்து செய்யணும். இதை கன்னிராசிக்காரங்க முதல்ல மனசுக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் பேலன்ஸை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. உங்கள் செல்லில் இருக்கக்கூடிய பேலன்ஸும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஜிபேயில் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னே சொல்லக்கூடாது. அப்படியும் மீறி சொன்னீங்கன்னா அது கரைஞ்சிரும், இருக்காது. இதை முதல்ல மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது, நாளைக்கு என்ன வேலை பார்க்க போகிறீங்க, உங்கள் கோல்ஸ் என்ன, நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்கே இருப்பீங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் நேரத்தையும் உங்கள் வேலையும் இன்னொருத்தர் எடுத்துருவாங்க. இதுதான் கண்டகச்சனி. இப்போ பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? நம்ம போடுற திட்டம் வேறு, அது நடக்கிற திட்டம் வேறு. அங்கங்கே கேட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். கேட்டு விழ வைக்கக்கூடாது. அப்போ நம்ம நிறைய சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். கன்னிராசி நேயர்களே, இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, நான் என்ன பண்ணலான்னா ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் சனிக்கிழமை உங்கள் பேரில் போய் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுப்பார், மன தைரியத்தை கொடுப்பார். எங்கே உங்களை பேச வைக்கணும், எங்கே பேச வைக்கக்கூடாது, எங்கே உங்களை செயல்படுத்த வைக்கணும், எங்கே உங்களை செயல்படுத்த வைக்கக்கூடாது, எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது, எங்கே என்ன பேசணும் எங்கே என்ன பேசக்கூடாது, எதை எப்போ பேசக்கூடாது, எல்லாத்தையும் துல்லியமாக சொல்லி தருவார். ராமனுக்கு எப்படி ஒரு வெற்றிக்கு காரியமாக இருந்தாரோ, உங்களையும் ராமனாக ஏற்றுக்கொண்டு பல காரியங்கள் செய்ய வைக்க போகிறாரு ஆஞ்சநேயர் அனுமான். ராமதூதன். நீங்கள் ராம மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்கள், அனுமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் பலம் கூட போகுது. இந்த கண்டக சனியை கண்டு பயப்பட வேண்டாம். சனி உங்களை கண்டத்தை கொடுக்க போகலை, உங்களுக்கான சரியான முகவரியை கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு சில விஷயத்தில் தடை ஏற்படும் போது அது கண்டமாக நினைக்காதீங்க. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கதவுகளை நமக்கு மூடுறாருன்னு அர்த்தம். நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சில அன்பின் காரணமாக சில விஷயங்களை நம்மளே மீறி சொல்லிவிடுவோம். அதெல்லாம் பகவான் பாதுகாப்பார். இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இது ஆகாத வேலை, அப்படியே இழுத்து மூடிடுவார். சந்தோஷமாக வெளியில் வாங்க. இவ்வளோ தான் கண்டகச்சனி. அதே தடைப்பட்ட விஷயத்தை மீண்டும் தூசி தட்டி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்காதீங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணி மூடிட்டீங்களா, திருப்பி திறக்காதீங்க. இப்போ வேண்டாம். ஒரு உறவு உங்களை விட்டு போயிட்டாங்களா, திருப்பி அவங்கள சேர்க்க நினைக்காதீங்க. இப்போ ஒரு வழக்கு தொடர்ந்து அதிலிருந்து வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுதா, வாபஸ் வாங்கிடுங்க, நல்லது. நிர்பந்தமாக ஒரு முடிவு உங்கள் பக்கம் வந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கன்னிராசிக்கு நல்ல நேரம். நிர்பந்தமாக ஒரு முடிவு வருது, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் முடியாது, என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம், அப்படிலாம் வேண்டாம். சனி ஏதோ ஒன்று அலாட் பண்ணுறாரு, இதை அலாட் பண்ணுற டைம் சனி பகவான் உங்களை அலாட் பண்ணுறாரு. அவ்வளோதான். எச்சரிக்கை. வாழ்த்துக்கள். இந்த எச்சரிக்கை பயன்படுத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப உயர போகிறீங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு பண்ணுறீங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த ராசின்னு சொல்லிவிட்டு சனி பெயர்ச்சி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.